கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரிய என்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் வெளிப்படுத்தின புஸ்தகம் 21 அதிகாரம் 10-11 வசனங்களில், எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. ஆமேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின ஒரு விசேஷமான தேவ ஆவியின் ஒரு வார்த்தை தான் இந்த பரிசுத்த எருசலேம் நகரம் பற்றி குறிப்பிடுகின்றார் யோவான். பழைய ஏற்பாட்டில் எருசலேம் நகரம் அதன் மதில்கள் இடிக்கப்பட்டிருந்த சமயத்தில் அதன் அலங்கங்களை கட்டுவதற்கு நெகேமியா நடவடிக்கை எடுத்து கட்டுவதற்குரிய அனைத்து வேலைகளையும் நடந்து வருகிறதை சத்துருக்கள் கண்டு எரிச்சல் அடைகிறார்கள். அதாவது சத்துருக்களாகிய சன்பல்லாத்தும் தொபியாவும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணவும் கட்டுவதை தடுக்கவும் மிகவும் பிரயாசப்படுகிறார்கள் என்று நெகேமியா 4 அதிகாரம் 7-8 வசனங்களில் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களது பரிசுத்த வாழ்க்கையை பரிசுத்தம் அடைய நீங்கள் கட்டி எழுப்பும்போது சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி உங்களது பரிசுத்த வாழ்க்கையை கட்ட விடாமல் பல விதங்களில் பல தரப்பட்ட சோதனைகள் மூலமாக கட்டி எழுப்ப விடாமல் திட்டமிட்டு தடை பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட சத்துருக்களை நெகேமியா எப்படி முறியடித்தான் என்றால், இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தான் என்று நெகேமியா 4 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கலாம். ஆம், உங்கள் உள்ளான மனுஷனின் அந்த மனுஷனின் பாதுகாப்பு சுவரை கட்டும்போது, அதாவது நீங்கள் பரிசுத்தத்தில் இன்னும் முன்னேறும் போது உங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் பாதுகாத்து கொள்ள நீங்களும் இரவும் பகலும் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். இப்படி ஜெபத்தில் விழித்திருந்தால் மட்டுமே உங்கள் பரிசுத்த வாழ்க்கை எப்படிப்பட்டதான சோதனை காலத்திலும் நெருக்கத்திலும் நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆம், இன்று உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்ப விடாமல் பாவம் செய்ய தூண்டும் பாவங்களினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சத்துருக்கள் நண்பர்கள் மூலம் கூட தடைபடலாம். ஆனால் உங்கள் மனது உங்களின் உள்ளான மனிதனை சுற்றிலும் வச்சிரக்கல் பளிங்கு கற்களால் ஸ்ட்ராங்கான மதில்களால் கட்டி எழுப்பப்படும் போது உங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் பயப்படாமல் முன்னேறி செல்லலாம். நெகேமியா எருசலேமின் மதில்களை அதன் அலங்கங்களை கட்டி எழுப்பும்போது எப்படி சத்துருக்களின் தடையை முறியடித்தான் என்றால், இரவும் பகலும் ஜாமக்காரர்களை நியமித்தது போல நீங்களும் பரிசுத்தத்தில் வளர இரவும் பகலும் விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது பரிசுத்தத்தில் கட்டி எழுப்பப்படுவீர்கள். ஆமேன். God bless you.